வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சீரிஸ் பல்ப் ப்ரொடெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இப்போ எலக்ட்ரிக்கலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம நம்மளையும் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம், மெயின் பாக்ஸையும் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபியூஸ் அடிக்கடி போய் வெடிச்சு போய் நீங்கள் அடிக்கடி மாற்றாமல் ஃபியூஸ் பண்ணுற செலவை வந்து மிச்சம் பண்ணலாம். இது எப்படி வேலை செய்யும்னா, ஜஸ்ட் ஷார்ட் சர்க்யூட் தான். ஷார்ட் சர்க்யூட் ஆனிச்சு அப்படின்னா சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்க பல்ப் வந்து க்ளோஸ் சர்க்யூட் ஆயிரும். அதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸ், அப்புறம் ஒரு பல்ப். நீங்கள் 60 வாட்ஸ் ஆர் 100 வாட்ஸ் பல்ப் எடுத்துக்கலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்காக இதை வந்து எகெயின் நான் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இந்த சுவிட்ச் பாக்ஸ் நான் எடுத்துக்க சுவிட்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் இருக்குது ஆல்ரெடி. நம்ம இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ண போகிறோம். நான் இந்த ரப்பர்ஸ் கிரிப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இங்கே இருக்கிற 1 2 3 4 5 and 6 இந்த 6 ஸ்க்ரூஸை வந்து நம்ம கழட்டினோம்னா இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். நான் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, இந்த ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்களா, இதுதான் லைவ் மெயின் பாக்ஸ்லேருந்து வர லைவ் ஒயரு. இதுக்கு வர சப்ளை ஒயரு. அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபியூஸில் கனெக்ட் ஆகிருக்கணும். நான் அதுலேருந்து டீசால்டர் பண்ணி நான் வெளியே கொடுத்துருக்குற இந்த ஹோல்டரோட ஒரு டெர்மினல் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ஹோல்டரோட இன்னொரு டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒயர், அதை கொண்டு வந்து ஃபியூஸில் கொடுத்துட்டேன். இதை சர்க்யூட் டயக்ராமாக நான் உங்களுக்கு தரேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கனெக்ஷன். நான் டைரெக்டாக ஃபியூஸ்க்கு வந்துட்டு ஃபியூஸ்லேருந்து சாக்கெட்டுக்கு போகிற ஒயரை வந்து கட் பண்ணி நான் போட்டிருக்க பல்பில் வந்து கொடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு ஒயரை கொண்டு வரதுக்கு ஒரு இடத்துல ஹோல் போட்டுக்கோங்க. நான் இதில் இருக்கிற இந்த ஹேங்கருக்கு வர ஹோலையே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அது வழியாகவே எடுத்துகிட்டு வந்து நான் மேலே வந்து ஹோல்டர் வச்சு அதை வந்து ஒட்டி வச்சுட்டேன். ஏன்னா மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, சேஃப்டிக்காக ஒட்டி வச்சுருக்கிறேன். ஸோ கனெக்ஷன் அவ்வளோதான். இப்போதைக்கு நான் ஸ்க்ரூ எதுவும் போடல. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பாக்ஸுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ இந்த பாக்ஸுக்கு நம்ம சப்ளை கொடுத்துட்டோம். இந்த ரெண்டு டெர்மினலில் ஒரு டெர்மினலில் வந்து சப்ளை வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இந்த டெர்மினலில் வர சப்ளை வந்து பல்ப் மூலமாக அந்த பக்கத்து டெர்மினலுக்கு போய், பக்கத்து டெர்மினல்லேருந்து சப்ளை வந்து ஃபியூஸுக்கு போய், ஃபியூஸ் வழியாக இந்த எல்லா சாக்கெட்டுக்கும் நம்ம வந்து தரப்போகிறோம். ஸோ பல்ப் போனதுக்கு முன்னாடி நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ பல்ப் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாக்ஸுக்கு சப்ளை கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதில் எதுவும் வரல. சுவிட்ச், இந்த ஒரு சாக்கெட்டுக்கான சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சப்ளை வருது. ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயுமே சப்ளை வருது. இப்போது இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறதுக்காக ஸோ 2 பின் டாப் எடுத்துக்கிட்டு ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். அதோட 2 டெர்மினல் நான் முறுக்கி ஜாயின் பண்ணிட்டேன்.
சேஃப்டிக்காக டேப் அடிச்சிட்டேன். ஸோ இந்த 2 டெர்மினல் வந்து இப்போ ஒரே டெர்மினல், அதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்குது. இப்போ இந்த ஒயரை நான் வந்து ப்ளக் பண்ண போகிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளக் பண்ணிட்டேன். இது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி நம்ம செய்கிற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் எதுலையாவது ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சுவிட்ச் பாக்ஸ் சீரிஸ் பல்ப் மெத்தட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட்லான ஃபியூஸும் போகாது. ஃபியூஸ் போகாமல் அப்படி தப்பாகிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து மெயின் பாக்ஸுக்கு சப்ளை போய் ஃபால்ட் ஆகாது. இன்ஸ்டட் உங்களுக்கு வந்து பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கான ஃபியூஸ்க்கான செலவும் நமக்கு மிச்சமாகுது. நம்மளோட சேஃப்டியும் வந்து 2 மடங்கு ஜாஸ்தி ஆகுது. இப்போ இந்த பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஒன்று ஃபியூஸ், இன்னொன்று சீரிஸ் பல்ப். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ நம்மளோட சீரிஸ் பல்ப் ப்ரொடெக்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ், டீச்சிங் வீடியோஸ் இந்த மாதிரி வரணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி.